வணக்கம் உறவுகளே, நம்ம பார்த்தீங்கன்னா மலாட்டை பிக்கப் போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமு பிக்கப் போகிறேன். இத்தனை வருஷத்தில் எங்கள் பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா, எங்கள் மாமி பொண்ணு, என் ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்கோம். புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நான் போய் பிக்கலை. இதுக்கப்புறம் தான் நான் போய் பிக்கப் போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே இங்கே இருந்ததுனால அவங்க வந்து ஈஸியாக பிடிங்கி போடுறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் இறங்கி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போடுறதுக்காக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இது வரைக்கும் ஊரில் வந்து ட்ரை பண்ணதில்லை. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எது பண்ணாலும் கூட வந்து நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதில் வந்திருந்தேன். அங்கே கவர் பண்ணுங்க கேமராமேன். ये दाठक डालियाँ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் சரியாக வரல. எங்கள் வீட்டுக்காரம்மா பிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்ணு பாருங்க விளையாடிட்டு இருக்கு ஜாலியாக மண்ணில். இதாண்டா சாக்கு. हाँ पकड़े हम तल को खाए पकड़ को. இந்த தடவை பார்த்திங்கன்னா விளைச்சல் சரியாக இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது. எந்த ஒரு இதுலேயும் பார்த்திங்கன்னா செடியிலையும் பார்த்திங்கன்னா காய் சரியாக வரல. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு எடுக்க பாருங்கள். ஆனால் டைம் முடிஞ்சது 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. 115 நாள் 120 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் காய் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வைக்கல. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதிலே வேர் வருது. ஆமாம், இதிலே வந்து பார்த்திங்கன்னா வேர் வருது. எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இந்த தடவை விளைச்சல் சரியில்லையா, நான் போட்ட விதைகள் சரியில்லையான்னு தெரில. மழையை இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பெய்யல. இங்கே பாருங்கள், எல்லா காயும் சின்னதாக தான் இருக்குது. இல்லைன்னா பெருசாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. சரியாக இந்த தடவை பயிர் பார்த்திங்கன்னா இதாகலை. நட்டம் தான் இந்த போல் இருக்குது. இந்த தடவை செலவு வந்து பார்த்திங்கன்னா மொத்த டோட்டல் செலவே 50 ரூபா கிட்ட நெருங்கிச்சு. 49 சில்லற, அது ரவுண்டாக 50 ரூபான்னு வச்சுங்களேன் செலவானது. ஆனால் லாபம் இதில் கிடைக்குமா? கிடைக்காது. चाहता तो भर बस था एक जरा लॉस के चिल्लक चल जाते हैं. नहीं ना मनी. हाँ हाँ, ये सब बोला करती है. सूर्या ऊपर आई थी क्या? ताहिरा आई थी. ताहिरा हस्बैंड खड़े थे. ரெண்டாவது டப்பா இது. ஆமாம்,
वसानी बोल दे सुनो चीजा अवल नीचे से देख हाँ देख झटक वो टाइटा नहीं है नीचे आको कुत्ते देख छोटा कुत्ता से देखना बोले ऐसा देखो असलो सीता आ जाएगा अच्छा क्या லோச்சா தாச்சு எல்லோரும் பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சிட்டாங்க எல்லாம் கூறு கட்டி வச்சுருக்காங்க தெரியுதுங்களா பின்னாடி பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்க பங்கு தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க बर्तन है ना पानी पीने का नहीं आतिफ அழகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துட்டாங்க அழகா போகிறாங்க எல்லோரும் வராங்க ஓ இந்த அளக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு டைப்பில் அளப்பாங்க எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அணைக்கூட அளக்குறாங்களா அந்தாண்ட சைடில் இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டப்பா வச்சுருக்காங்க அந்த டப்பா மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்க அளப்பாங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளந்து முடிச்சுட்டுன்னே கீழே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவா அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க பிரித்து இந்த மாதிரி கூறு கட்டி வச்சுருப்பாங்க அது கூர்லேருந்து அவங்க அளந்து எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது அவங்களுக்கு அது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சில நேரத்தில் கம்மியாக கூட இருக்கும் சில நேரத்தில் அதிகமாக கூட இருக்கும் அதை வந்து நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது இந்த அளவு வந்து எடுக்கிறது அவங்க கரெக்டாக அந்த ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அவங்க எடுத்துருவாங்க அதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க पानी पसीना हो गया अंदर का पसीना चलो पस्तरो नहीं पानी दो मोटा का இந்த லாஸ்ட் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எங்களோட பங்கு லாஸ்ட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களை அளந்துட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் இல்லைன்னா இந்த எங்கள் மாமா பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட குட்டீஸ் வந்து அவங்களும் அளந்து போட்டிருந்தாங்க அவங்களது எடுத்ததுனால அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அழுதுட்டு நின்றுட்டாங்க ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் போடுறேன் இதுதான் எங்களுக்கு மீந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து கால் அணை கூட அதான் முக்கால் அணை கூட கிட்ட வந்துச்சு எங்களோட பங்கு
तू दाढ़ी से कितना चार ये लगा को किसे ठकाती